இந்த துல்ஹஜ் மாதம் புனித மாதங்கள் ஒரு மாதமா இருக்குது. இந்த துல்ஹஜ் மாதத்துல சிறப்புகளை பற்றி நாங்க அதனால அறிஞ்சு வச்சிருக்கணும். துல்ஹஜ் மாதம் சம்பந்தமாக என்ன வருது? முதல் 10 நாட்கள் தான் துல்ஹஜ் மாசத்துக்குரிய அந்த முக்கியமான நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மல் அமலு ஃபீ ஐயாமின் அஃலல மின்ஹா ஃபீ ஹாதிஹி. இந்த துல்ஹஜ் மாதத்துல 10 நாட்கள்ல நீங்க செய்யற எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் நீங்க செய்யற நற்செயலை விட சிறந்ததுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப 10 நாட்கள்ல செஞ்ச எந்த நற்செயலும் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகத்தான் சொல்லப்படுது. நீங்க 10 நாள்ல செய்யற அமல்களுக்கு ஒரு சிறப்பான கவனம் இருக்குது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்படுகிறது, வலல் ஜிஹாது, ஜிஹாத் செய்வதை விட அது சிறந்ததா என்று கேட்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலல் ஜிஹாது இல்லா ரஜுலுன் ஹரஜ யுகாத்திரு பினஃப்ஸிஹி வமாலிஹி ஃபலம் யர்ஜி பிஷைஇன். ஆமா, அறப்போரை விட அது சிறந்ததுதான். ஆனா எந்த அளவுக்கு என்று சொன்னா, தம் உடலையும் தம் பொருளையும் இறை வழியில் ஒருவன் அர்ப்பணித்துக் கொண்டு புறப்பட்டு சென்று எதுவுமே இல்லாமல் திரும்பி வருகின்றானே அந்த மனிதரை தவிர அதுக்கு தனியா ஒரு கவனம் இருக்கத்தான் செய்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜிஹாத் செய்வதை விட இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே, ஒரு ஆட்சிக்கு கீழே அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விட சிறந்த ஒரு அமலாக துல்ஹஜ் மாதத்துல 10 நாட்கள்ல செய்யற காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த 10 நாள்ல நாங்க கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அமல் இபாதத்துகள்ல நாங்க ஈடுபடணும். அதுல செய்யற அமல்களுக்கு தனியாக ஒரு வெகுமதி இருக்கிறது விளங்குது. இதை நாங்க புரிஞ்சு செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் மீது சத்தியமாக, சுபஹ் மீது சத்தியம் செய்கிறான். வலயாலின் அஸ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு விஷயத்துல சத்தியம் செய்வானாக இருந்தால் அந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கும், ஏதாவது ஒரு முன்னுரிமை எல்லாம் கொடுத்துதான் பேசுவான். அப்ப அல்லாஹ் தஆலா காலத்துக்கு சத்தியம் பண்றான். சுபஹுடைய நேரம் முக்கியமான நேரம், அதுல அல்லாஹ் சத்தியம் செய்யறான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? 10 இரவுகள் மீது சத்தியம். அப்ப அந்த 10 இரவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்விடத்துல முக்கியத்துவம் இருந்ததுனால தானே அல்லாஹ் அதை செலக்ட் பண்ணி சத்தியம் பண்றான். அப்ப அந்த 10 இரவுகள் என்றால் என்ன? நேரடியாக குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அது துல்ஹஜ் மாதம் ஆரம்ப அந்த 10 நாட்களை குறிக்கிறது என்று நேரடியாக இந்த ஆதாரமும் வரவில்லை. ஆனா மறைமுகமாக நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல துல்ஹஜ் மாதத்துல ஆரம்ப இந்த 10 நாட்களை சிறப்பிச்ச மாதிரி வேற எந்த இடத்துல சிறப்பு கொடுக்கப்பட்ட 10 நாட்களும் இல்லை. இப்ப நேரடியாக இது சொல்லாவிட்டாலும் இததான் குறிக்குது என்று எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்துல துல்ஹஜ் மாதத்துல 10 நாட்கள் சம்பந்தமாக வேறு சில இடங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த 10 நாள்ல நாங்க செய்யற அமல்கள் முக்கியமானது. சாதாரண நாட்கள்ல நாங்க தொழுவதை விட, சாதாரண நாட்கள்ல நாங்க நோன்பு நோட்பதை விட, சாதாரண நாட்கள்ல குர்ஆன் திலாவத், திக்ர் போன்ற இபாதத்துகள் செய்வதை விட துல்ஹஜ் மாதத்துல 10 நாட்கள்ல செய்யற இந்த இபாதத்துகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம்.